ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு என் குழந்தைய நீயே கொண்டுட்டியேன்னு நாடகம் நடத்தினாரே வேலனோட அண்ணன். பயங்கரமாக இருந்தது. இதை பார்த்தோன்னே வேலனோட அன்னைக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. டேய், என் பிள்ளைய கொல்ல ஆள் அனுப்பிட்டு நீயே இப்படி நடிக்கிறியாடான்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்குள்ளே திட்டுறாதுங்க. திட்ட பார்த்தா ரொம்ப புறையேறும். ஆனால் புறையேறாமல் உட்காந்துருக்காரு கல் குண்டு மாதிரி. சரி, அதை விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பிள்ளைய பெற்று வளர்த்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டாங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னோடனே அந்த கிழமை வேறு குத்தி காமிக்கிறான். அதாவது யாரை சொல்கிறான்னா நம்ம வேலனோட அப்பா குத்தி காமிக்கிறாரு. காசு பணம் இருந்தால் உங்களோட இருக்கட்டும்ப்பா, அதுக்காக இப்படியாப்பா குத்தி காமிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரிம்மா போயிட்டு சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்தி வீட்டில் இருந்து எல்லாரையும் வந்து விருந்துக்கு கூப்பிட்றாங்க. விருந்தெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பட்டு புடவை எடுக்க கூப்பிட்றாங்க. எடுக்க தான் கூப்பிட்டீங்க, குத்தி காமிக்காமலாவது இருக்கலாம்ல. எல்லாரும் வந்து உட்காந்ததுக்கப்புறம் உன் வாழ்நாளில் இந்த புடவையெல்லாம் பார்த்துருக்க முடியாது, எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. வீட்டில் உள்ள யாரும் எடுக்கலைங்க. உடனே நம்ம வேலை என்ன பண்ணிட்டாரு, என் தங்கத்துக்கு நான் தான் செலக்ட் பண்ணுவேன்னு புடவை செலக்ட் பண்ணி அவர் 5-6 புடவை எடுத்து கொடுத்துட்டாரு. இன்னொரு பக்கம் இதெல்லாம் தெரியாமல் நம்ம மீனாள் இருக்காங்களே, அவங்க புடவை மேலே புடவை எடுக்கிறாங்க. அவங்க அண்ணனுக்கு விருப்பமே இல்லைங்கிறது அது தெரியவே இல்லை அந்த பொண்ணுக்கு. நல்லா திங்க மட்டும் தெரியும் அந்த பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் சரி கிளம்புறேன், புடவைலாம் எடுத்தாச்சேன்னு சொன்னதுக்கப்புறமா இல்லை விருந்து இருக்குது, விருந்து நீங்கள் சாப்பிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க. இது என்ன கொடுமையாக இருக்குது. சரி விடு, விருந்து சாப்பிட்டு போகணுமேன்னு டைனிங் டேபிள் உட்கார வச்சு அங்கேயும் இன்ஸ்டால் பண்ணுறாரு. உங்கள் வாழ்நாளில் நீங்களாம் கறியே பார்த்துருக்க மாட்டீங்களா? எங்கேயா இருக்க? 20 வருஷமாக நீ கோமாவில் இருந்தியாயா? இப்போல்லாம் டெய்லியும் எல்லார் வீட்லேயும் நான்வெஜ்ஜியா? கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு பேசியா? அதுக்கப்புறம் சக்திக்கு குழம்பூத்த போகும்போது வேணான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னேன். சிவபதி மருமகளாக இருந்துக்கிட்டு நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறதா, சீக்கிரம் கரிசோறு ஆக்கத்துக்கு நான்வெஜ் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு கொட்டுறாரு நம்ம வேலன். அப்போ தான் சக்தி மனசில் நினைக்கிறாங்க, என் வாழ்க்கை என்ன தான் ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.